hope that you all are fine and doing well, aren't you? Yes, very good. So, children, today we are going to see the continuation of yesterday's video. So, what did we see yesterday? Yes, no. Very good. Yesterday we saw about the dream of spices. We saw a poem in which a boy dreams. இல்லையா ஒரு பையன் கனவு காண்கிறான் இல்லையா என்ன கனவு காண்டான் that அவங்க அம்மா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க you go to Muthu's, that is the name of a shop, and you buy some cinnamon, bitter leaves, ginger and garlic, and he goes to the shop singing, and he forgets what mother said, and he buys some sesame seeds, onions, tomatoes and pickles. இல்லையா அம்மா சொல்கிறது வேறு எதுவோ இவன் பாடிக்கிட்டே போனதால அம்மா சொன்னதெல்லாம் மறந்து வேறு என்னதெல்லாமோ என்ன செஞ்சிருதான் வாங்கிட்டு வந்துடுதான். அண்ட் அது கொண்டுட்டு வீட்டுக்கு போகும்போது அம்மா என்ன செய்கிறாங்க காற்றை பிடிச்சி திருக்குறாங்க. இவன் வலிக்குன்னு சொல்லிட்டு அவுச்சுன்னு கத்துறானா இல்லையா. தட் மீன்ஸ் வென் த சவுண்ட் கம்ஸ் அவுச், இந்த அவுச்சுங்கிற சத்தம் வரும்போது என்னாச்சுது ஆல்மோஸ்ட் கனவு விட்டு அவன் வெளியே வந்திருப்பான் இல்லையா. ஓகே, வை திஸ் போயம், இந்த போயம் எதுக்கு சொல்லி தந்தாங்க? ஸோ தட் வி கேன் லேர்ன் சம் நியூ ஸ்பைசஸ். ஒரு சில புது ஸ்பைசஸ்னால் மசாலா பொருட்கள், உரப்பான பொருள், அதை குறித்து படிக்கலான்ட்டு. நல்லா யோசித்து பாருங்கள். ஒரு கிராம்பை சவுச்சி பாருங்கள், அது உரைக்கும். ஒரு பட்டையை சவுச்சி பாருங்கள், அது கொஞ்சம் இனிக்கும். ஒரு மிளகை சவிங்க உரைக்கும். ஏலக்காய் சவுச்சி பாருங்கள், அது உரப்பு மாதிரி இருக்காது, பட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். அதேமாதிரி பட்டையும் அதை தான் உரப்பு இருக்காது, பட் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ தட் இஸ் வை ஆல் தீஸ் ஆர் கால்ட் அஸ் ஸ்பைசஸ். அதுக்கு தான் இதுக்கு என்ன பேர்? ஸ்பைசஸ் என்று பேர். சரி, ஸோ ஐ ஆஸ்க்ட் யூ பீப்புள் டு ரைட் சம் டு ரைட் த க்ளாசரிஸ் இல்லையா, மீனிங்ஸ் எழுத சொன்னேன். நியூ பேஜ் எடுக்க சொன்னேன். நியூ பேஜில் நேற்றுடைய டேட் எழுத சொன்னேன். அப்புறம் அதில் மீனிங் எழுத சொன்னேன். எழுதிட்டிங்களா? வாட் மீனிங்ஸ் ஹேவ் வி ரிட்டன்? என்ன மீனிங்ஸ் எழுதியிருக்கிறோம்? சினமோன். வாட் இஸ் சினமோன்? த பார்க் ஆஃப் அ ட்ரீ தட் கிவ்ஸ் அ டெலிஷியஸ் ஃப்ளேவர் டு ஃபுட். த பார்க் அப்படின்னா ஒரு ட்ரீ இருக்குது, சரியாம்மா? ட்ரீ இருக்குது, அந்த ட்ரீயில் ஸ்டெம் இருக்குது, சரிதானே? ஸ்டெம்மு புரியுதா உங்களுக்கு? ஸ்டெம்னா எல்லாருக்கும் புரியுதுல்ல? ஓகே, ஸோ ஸ்டெம் இருக்குது. அந்த ஸ்டெம்மில் நம்ம என்ன செய்வோம்? அந்த எப்போ நீங்கள் அப்படி விளையாடிருக்கீங்களா? அந்த தோலை உரித்து விளையாடிருக்கீங்களா? சுரண்டி விளையாடிருக்கீங்களா? சில நேரம் சுரண்டும் போது அதுலேருந்து கம் வரும். சில மரங்களில் தண்ணி மாறி வடியும். பார்த்துருக்கீங்களா? ஓகே, சில மரங்கள் என்னாகும், அப்படி சும்மா அந்த தோலை அப்படி பச்சை கலரில் அப்படியே உறிஞ்சி வந்துடும். அது வந்து ஃப்ரெஷ் இது. பட் பழைய மரங்கள் இருக்கும் இல்லையா, பழைய மரங்கள், பெரிய மரங்கள், அதில் பாருங்கள் அது ப்ரௌன் கலராக மாறிடும். இந்த ஸ்டெம்மு ப்ரௌன் கலராக மாறும், ரஃப்பாக இருக்கும் சிலதுலாம். பார்த்துருக்கீங்களா? அப்போது அது காஞ்சதுக்கப்புறம் உடைச்சா எப்படி வரும்? பிஞ்சு உடஞ்சி வரும். பார்த்துருக்கீங்களா? எஸ், அதுதான் என்னது? பார்க்கு. அதாவது பார்க், சினமோன், அதுதான் ஒரு மரத்துடைய ஸ்டெம் கவர் தான் என்னது? பட்டை. ஓகே, நவ் கார்லிக், அ ஸ்மால் பல்ப் வித் அ ஸ்ட்ராங் டேஸ்ட் யூஸ்ட் இன் குக்கிங். ஸ்மால் பல்ப்பு, சரியா? ஒரு பல்ப்பு மாதிரி இருக்கும். அதனால் எது பூண்டு பல் அப்படிம்போம். ஒரு பல் பூண்டு அப்படிம்பாங்க இல்லையா. ஸோ பூண்டை ஒவ்வொன்றா எடுத்தால் அது பல்ப்பு மாதிரி. ஓகே, ராட்டல் ஆஃப், ரிசைட். ராட்டல் ஆஃப்னா ரிசைட் அப்படின்னா முனங்கிட்டே திரும்ப ஒவ்வொரு காரியமே சொல்லிட்டு போகிறது. சிசேம் சீட்ஸ், ஜிஞ்சலி சீட்ஸ். எள்ளு என்ன வாங்கியிருக்கீங்களா? நல்லெண்ணெய். சிசேம்னா என்னது? நல்லெண்ணெய், சரியா? நல்லெண்ணெய் வாங்கியிருக்கீங்களா? அதாவது இதுவரை நீங்கள் கவனிக்கட்ட அப்படின்னா, இனி உங்கள் வீட்டில் நல்லெண்ணெய் வாங்கினாலோ
இல்லை நீங்கள் கடைக்கு எங்கேயாவது போனீங்கனாலும் சான்ஸ் கிடைச்சா கேட்டு பாருங்கள், நல்லெண்ணெய் தாங்க அப்படின்னு கேளுங்க. அந்த நல்லெண்ணெய் பேக்கெட்லேயோ பாட்டிலையோ ஜிஞ்சர்லி அப்படின்னு எழுதியிருக்கோம். ஜிஞ்சர்லி ஆயில், ஜிஞ்சர்லி ஆயில் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ சிசேம் மீன்ஸ் எள்ளு. எள்ளுக்கு இங்கிலீஷில் இன்னொரு பேர் ஜிஞ்சர்லி. சயின்டிஃபிக் நேம் ஜிஞ்சர்லி. நம்ம சாதாரண மொழியில் பேசுகிற மொழியில் கூப்பிடுறது சிசேம். அவுச் சவுண்ட் தட் எக்ஸ்ப்ரெஸஸ் பெயின். அவுச் என்கிற வேர்டு எப்போ வரும்? ஒரு வலி உணர்வை வெளியே காட்டும்போது வரும். ஓகே, அப்படின்னா சர்ப்ரைஸ். அவுச் அப்படின்னா வலி, புரியுதா? சம் வேர்ட்ஸ்க்கு ஃபீலிங் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது இருக்கும். ஓ அப்படின்னா துக்கம், ஒரு கவலை அப்படி, ரைட்? ஓகே, நவ் all of you take out your books to page number 148. Turn your books to page number 148. Okay, now here, answer the following questions. Answer the following questions. இல்லையா? காப்பி பண்ணலாமா எல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாமே? Question number 1 எழுத ஆரம்பிங்க. Who is Raj? Who is Raj? ராஜ் யாரு? டர்ன் பண்ணி பாருங்க. லிட்டில் பாய். ஓகே, அப்போ ரைட் ஆன்சர். ராஜ் இஸ் a little boy. Raj is a little boy. Raj is a little boy. Second one, where did Raj's mother send him? Copy the question. Where did Raj's mother send him? Where did she send him? எங்கே அனுப்புனாங்க ராஜோட அம்மாவனை? ஆன்சர் தெரியலனா பேப்பன்ட்டு நிற்காத, முழிக்காத, பேஜை டேர்ன் பண்ணி போயமில் வாசித்து பார்த்து கண்டுபிடிச்சேடு. Did you find? Very good. Where did she send? எங்கே அனுப்புனாங்களா? டு முத்தூஸ், இல்லையா? ஸோ எப்படி ஆன்சர் எழுதணும் இப்போ? ராஜ்ஸ் மதர் சென்ட் ஹிம். ராஜ்ஸ் மதர் சென்ட் ஹிம் டு முத்தூஸ். டு முத்தூஸ். ஃபுல் ஸ்டாப். டு முத்தூஸ் போட்டுட்டு, இல்லைனா டு அ ஷாப் கால்டு முத்தூஸ்னி கூட போடலாம். இல்லை ஷாப்பிங் மால். டு அ ஷாப் கால்டு முத்தூஸ். ராஜ்ஸ் மதர் சென்ட் ஹிம் டு அ ஷாப் கால்டு முத்தூஸ். You write there, Raj's mother sent him to a shop called Muthu's. Okay, now copy the next question. Who is, to Muthu se eldana podum. So sorry, the next question is who is Muthu. So sorry, so sorry. I'm so sorry for being careless. So sorry. You, as I told you, you just write Raj's mother sent him to Muthu's. Raj's mother sent him to Muthu's. Now the next question is, who is Muthu? Who is Muthu?
So the answer is okay. So have you written who is Muthu? Okay, children. Okay. Now write the answer. Now who is Muthu? Muthu is a shopkeeper. Of course, it is the name of a shopkeeper. அப்படிதானே கடையில் உள்ளவருடைய பேர். ஏன்னா இங்கே பாரு எங்கள் செகண்ட் ஆமாம் செகண்ட் பேரால் பாருங்க ஸ்டான்ஸால் யூ வில் ஃபைண்ட் தேர் தேர்ட் லைன். அண்ட் வென் முத்து ஆஸ்க் மீ அப்படின்னா கடைக்காரனுடைய பேர் தான் என்னது முத்து இல்லையா? ஸோ ரைட், முத்து is a shopkeeper. Muthu is a shopkeeper. Now the next one. What did mother ask Raj to buy? Right, all of you. What did mother ask Raj to buy? What did mother ask Raj to buy? So the answer has to be, அம்மா என்னெல்லாம் அவனை வாங்கிட்டு வர சொன்னாங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் ஃபிஃப்த் லைன் பாருங்கள். சினமோன், bitter leaves and ginger and garlic. You don't write like that. You write cinnamon, bitter leaves, ginger and garlic எழுதுங்க. 2 நேரம் and வேண்டாம். ஓகே, ஜிஞ்சருக்கு அப்புறம் and போட்டால் போதும். cinnamon, bitter leaves, ginger and garlic. Cinnamon, bitter leaves, ginger and garlic. CINNAMON, cinnamon, comma, BETEL, beetle, LEAVES, leaves, comma, ginger, 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 AND and garlic, GARLIC, garlic. Okay. Now the next question. What did Raj buy? What did Raj buy? Raj என்ன வாங்கினான்? ஓகே, ஸோ அதுக்கு செகண்ட் பேரால் நம்ம எங்கே பார்க்கலாம்? லாஸ்ட் 2 லைன்ஸ் பார்க்கலாம் இல்லையா? ஓகே, என்னெல்லாம் வாங்கினா? sesame seeds, onions, tomatoes and pickles. அம்மா சொன்னது உரப்பு பொருட்கள். இவன் ஒரு உரப்பும் வாங்கிட்டு வரல. பிக்கல் உரப்பாக தான் இருக்கும். இருக்கும். ஓகே, பிக்கல் வந்து மனுஷன் உருவாக்கி உரப்புமா, ஆனால் அம்மா சொன்னது எல்லாமே இயற்கையாகவே உரப்பான பொருள். ரைட்? ஓகே, ஸோ ஷல் வி ரைட் நவ்? த ஆன்சர் இஸ் sesame seeds, SESAME, sesame, SEEDS, seeds, sesame seeds, comma, onions, 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 comma, tomatoes, 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 and pickles, AND, and pickles, PICLES, pickles, full stop. So question answers முடிஞ்சுதா? Now choose the correct answers. Choose the correct answers. Right there. Come on, write fast.
Okay, now the first one, mother, copy it down. Mother called dash. நீங்கள் புக்கில் ஆன்சர் எழுதிட்டு பிறகு நோட்டில் காப்பி பண்ணாலும் சரி தான், இல்லை நோட்லேயே நான் சொல்ல டைரெக்டாக எழுதாலும் சரி தான். இட்ஸ் அப் டு யூ, பட் ரைட் நீட்லி. ஐ வாண்ட் யுவர் ரைட்டிங்ஸ் டு பி வெரி வெரி நீட் அண்ட் கிளியர். ஓகே. Mother called Raj. Mother called Raj. Next one, mother did not ask for cardamom. Oh, this I think we have done yesterday. Yes, cardamom, and the third one is ginger and garlic. Okay, so now going for the next one, that is see what it is. Find an example of alliteration in the poem. Alliteration. Okay, now what is alliteration? They are giving us the explanation about alliteration. So alliteration is repetition of the consonant at the beginning of two or more words in a line. So for example, like they say okay, alliteration is repetition of the consonant at the beginning of two or more words in a line. அதாவது ஒரு லைனில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க மதர் ட்விஸ்ட் மை இயர்ஸ் அப்படின்னு சொல்லி இல்லையா, அது ஒரு லைன். அதை விட்டுட்டு இப்போ நம்ம இங்கே கீழே பார், ரீட் த போயம் அலவுட் இன் பேர்ஸ் ஃபுல் ஸ்டாப். ஸோ இது ஃபுல் ஸ்டாப்புக்கு முன்னாடி இருக்கிறது தான் ஒரு லைன். ரீட் த போயம் அலவுட் இன் அ பேர்ஸ் தான் ஒரு லைன். இல்லை இது ஃபுல்லாக வச்சுக்கேன், ஒன் பர்சன் ரீட்ஸ் அவுட் ராட்ஸ் வேர்ட்ஸ் அண்ட் த அதர் ரீட்ஸ் த வர ஒரு லைன், ஒரு ஃபுல் லைன் இல்லையா, இது ஒரு ஃபுல் லைன். இந்த ஒரு ஃபுல் லைன், இந்த ஃபுல் லைனில் ஃபஸ்ட்டு லெட்டர் என்னது? ஆர். ஆர் வந்து கான்சனன்ட், அப்படி தானே? ஸோ இதே போல் இதில் வேறு ஆர் வருதா? ஃபஸ்ட்டு லெட்டர் ஆர். ரீடில் ஃபஸ்ட் லெட்டர் ஆர், தல டி, அப்போ இது ஆர் இல்லை. பிறகு பி வருது, பிறகு எதில் வருது? ஆறு. ராஜில் ஆறு வருது இல்லையா? ஸோ அப்போ இந்த ரெண்டும் தான் என்னது? அலிட்ரேஷன். ஃபஸ்ட்டு லெட்டர் ஆர். அப்போ இதில் ரீட் அண்ட் ராஜ். ஸோ இது ரெண்டு தான், ஆரை தான் அண்டர்லைன் பண்ணி வைக்கணும். ஸோ இதுதான் அலிட்ரேஷன். புரியுதா உங்களுக்கு? வேறு என்னெல்லாம் இருக்குது? பி, இந்த போயம், அடுத்தல பேர்ஸ், அடுத்தல பர்சன். இதில் பி வந்து 3 இருக்குது. ஸோ இதுவும் அலிட்ரேஷன் தான். புரியுதா உனக்கு? புரியுதாம்மா? அதே மாதிரி ஏ, இங்கே பாரு, ALOUD, அலவுடு, ஏ வருது. அதே மாதிரி என்ன, ஒன் பர்சன் ரீட்ஸ் அவுட் ராட்ஸ் வேர்ட்ஸ் அண்ட், இங்கேயும் ஏ வருது ஃபஸ்ட் லெட்டர். அங்கேயும் ஃபஸ்ட் லெட்டர் ஏ தான் அலவுடில், ஆண்ட்லேயும் ஃபஸ்ட் லெட்டர் ஏ தான். அப்போ இதில் 3 இருக்குது. என்னதெல்லாம் இருக்குது? RPA, RP அண்ட் ஏ. புரியுதா உனக்கு? மோர் தேன் எத்தனை? 2 வேர்ட்ஸ். மோர் தேன் 2 வேர்ட்ஸ். ஓகே, 2க்கு மேலே எத்தனை இருந்தாலும் அதுதான் என்னது? அலிட்ரேஷன். அதாவது இந்த வேர்டு, எந்த வேர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமாக இருந்துச்சு, அதுவும் கான்சனண்ட்டாக இருக்கணும், சேமாக இருந்துச்சுன்னா அது என்னது? அலிட்ரேஷன். புரியுதா? ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணுமா, போயம்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும். ஸோ போயம், டர்ன் யுவர் புக் டு பேஜ் 147. ஐ வில் ஜஸ்ட் ஹெல்ப் யூ ஃபார் இன் 1 or 2. ஃபஸ்ட் லைன்லேயே MM தெரியுதா? மை மதர். ஸோ MY, மை, MOTHER மதர், ரெண்டுமே ஃபஸ்ட் வேர்டு MM அண்டர்லைன் பண்ணிக்கோ. அடுத்தால லாஸ்ட்டு அந்த பேரால லாஸ்ட் பாரு, அண்ட் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக். அண்ட் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் ரெண்டு இங்கே பாரு, AND அண்ட், அங்கேயும் AND அண்ட். இதுலேயும் ஃபஸ்ட் லெட்டர் ஏ, அதுலேயும் ஃபஸ்ட் லெட்டர் ஏ. ஜிஞ்சருக்கு முன்னால் இருக்க ஆண்டில் ஃபஸ்ட் லெட்டர் ஏ, ஜிஞ்சருக்கு பின்னாடி இருக்க ஆண்ட்லேயும் ஃபஸ்ட் லெட்டர் ஏ. ஸோ அண்டர்லைன் AA. அது என்ன ஆயிரும்? அலிட்ரேஷன் வேர்ட். ஸோ இதெல்லாம் நீ என்ன செய்யணும்? உன்னுடைய
கிளாஸ் ஒர்க் நோட்டில் எடுத்து எழுதணும். அதே போல் இன்னும் இருக்குதுன்னு எஸ், வெரி குட். ஹூஸ் தட்? யார் சொன்னா அந்த ஆன்சர்? ஜிஞ்சர் அண்ட் கார்லிக். இதுவுமே அலிட்ரேஷன் தான். ஏன்னா ஜிஞ்சருக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜி, கார்லிக்குக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜி. ஸோ இதுவுமே என்னது தான்? அலிட்ரேஷன். வெரி குட், வெரி குட் பாய், வெரி குட் கேர்ள், நைஸ், வெரி குட். ஸோ இதே மாதிரி என்ன செய்யுங்க, கண்டுபிடிச்சி எழுதுங்க போயம்லேருந்து. ஓகேயா? ஸோ listen to the poem read by your teacher. Listen to the poem read by your teacher. Now read it. Read the poem aloud in pairs. One person reads out Raj's word and the other reads the mother's. Take turns and read. Okay, this we cannot do in online class. Maybe if God permits and school opens, let's see. Now tell the story of the poem. Okay, this you have to do on your own. This is your homework, children. Okay, இதுவும் நீங்கள் அதான் செய்யணும். அதாவது வெரி சிம்பிள். யூ ஹேவ் டு நம்பர் த பிக்சர்ஸ். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் எது, செகண்ட் எது, தேர்ட் எது, ஃபோர்த் எதுன்ட்டு யூ ஹேவ் டு நம்பர் த பிக்சர்ஸ். சரியா? யூ ஹேவ் டு டெல் த ஸ்டோரி. யூ ஹாவ் டு டெல் த ஸ்டோரி ஆஃப் த போயம். இந்த போயமுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யணும், இந்த பிக்சருடைய உதவியால் மேக் பண்ணணும். இப்போ போயமில் என்ன சொன்னாங்கன்னா, அவன் கனவு கண்டான், கனவுல அம்மா அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு இருக்குது. பட் அதை விட்டுட்டு இங்கே இந்த படத்தை பாரு, இந்த படத்தை பார்த்து உனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன செய்யணும், ஒரு கதையை எழுதணும். இந்த போயமை பற்றின ஒரு கதை நீ எழுதணும். ஓகே ஓகே, தட் யூ ரைட் இன் யோர் ஹோம்ஒர்க் நோட். எங்கே எழுதணும்? ஹோம்ஒர்க் சைடில் எழுதணும், கிளாஸ் ஒர்க்கில் எழுதக்கூடாது. அலிட்ரேஷன் கிளாஸ் ஒர்க்கில் எழுதணும், ஸ்டோரி ஹோம்ஒர்க்கில் எழுதணும். ஓகே, நவ் coming to the next page of writing, read the jumbled lines from the poem and rearrange them in correct order. So, cinnamon, bitter leaves. You have to arrange these words. Cinnamon, bitter leaves. And ginger and garlic. Go to Muthu's, my mother would say. Okay, which is the first one we have to find out. So the first one will be Little Boy Raj. Yeah, Little Boy Raj. Second is go to Muthu's. Little Boy Raj, go to Muthu's, my mother would say. Otherwise first one, my mother would say, அப்படி கூட போடலாம். Yes, right. First one is my mother would say. அதாவது number 4. Number 4 is my mother would say. You can write it as number 1. Then sixth one, number 2, Little Boy Raj. Third one is number 3, go to Muthu's. Do you understand, ma? So in this way you have to find out, you have to arrange them in the கரெக்ட் ஆர்டர். சரியா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ யோர் ஹோம்ஒர்க். இதே போல் நீங்கள் என்ன செய்யணும், ஹோம்ஒர்க்கு எழுதிட முடியுங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து அம்மா சொல்கிறாங்க, அப்புறம் என்ன சொல்கிறாங்க, லிட்டில் பாய் ராஜ் சொல்கிறாங்க, எப்போ முத்துஸ்க்கு போய் அடுத்தால என்னெல்லாம் வாங்கணும்னு சொல்லுங்கள், சினமம் அண்ட் பிட்டர் லீவ்ஸ் அண்ட் கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள், கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி அதை கொண்டு வாங்க. ஓகே ஓகே, ஃபைன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ children. Now we'll meet again tomorrow in our next video. Till then, bye. Take care of yourself and be safe at home. Will you? Will you do that? Okay. And this is also your homework, ma. Sorry, I forgot to say that. Fill in the blanks with different words and write your own poem. You have to write your own poem. Try to write it on your own. If you try doing that, then you are genius. Yeah? Okay, try to do that on your own. Your
your title for the poem, அதாவது poem உடைய பேர் எழுதிட்டு my dash would say little boy or girl, சொல்லிட்டு திரும்பியும் உங்கள் பேர் go to somewhere and get some dash 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 எதுனாலும் எழுதுங்க, எழுதி போயமை ரெடி பண்ணி வைங்க. ஓகே, யூஸ் யோர் brains, ரைட் குட் வேர்ட்ஸ் இல்லையா? சரியா? ஓகே children, that's all. Let's meet again tomorrow in the next video. Till then, bye, take care of yourself and be safe.